ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், மதிய வணக்கம். சரியா, சாப்பாடு வீடியோ இது. இன்னைக்கு போய் கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த சாப்பாடுலாம் எவ்வளோனா 60 ரூபா தான் ஒரு சாப்பாடு. இங்கே பாரு, முட்டை பூசு சாப்பாடு. நாங்கள் எப்படி சாப்பிடுவோன்னா அந்த இது மீன் குழம்பு கொஞ்சம் ஊற்றிக்குவேன். இத்தனை குழம்பு கொடுத்துருக்காங்க, 4 குழம்பு கொடுத்துருக்காங்களா. ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுன்னா நான்லாம் மீன் குழம்பு ஊற்றிடுவேன். இது மீன் குழம்பு பாருங்க, கொஞ்சம் ஊற்றுறேன்னா ஊற்றியாச்சா. அப்புறம் ரசம் ஊற்றுறேன், நல்லா ஊற்றிடுவேன். ரசத்தை நல்லா ஊற்றிடுவேன். இப்படி சொதன்னு இருக்கணும். அப்போதான் அப்படி சாப்பிட செம்மையாக இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி 2 குழம்பு ஊற்றி சாப்பிடுவீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, நான் தான் இப்படி தான் சாப்பிடுவேன். எல்லாத்துலேயும் இல்லை, சில குழம்புகளில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா குழம்பும் இப்படியே சாப்பிடவே முடியல. சில இந்த மாதிரி பிடிக்கும். பாப்பா கூப்பிடலாமா? நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது, பாப்பாவையும் சாப்பிட வைக்கணும். பாப்பாவுக்கு ஜட்டிலாம் போட்டிருக்காங்க. இப்படி வச்சுக்கன்னு நினைக்காதீங்க, ஜட்டிலாம் போட்டிருக்காங்க. சாப்பிடணும். ஒரு வாய் அம்மாக்காக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிள்ளைய பார்த்தீங்களா? அவள் அவங்களுக்காக முட்டைலாம் திட்டுவாங்க. அவள் அங்கே அவளே எடுத்து சாப்பிடுவாளாமா. நான் ஊட்டக்கூடாதம்மா. இப்படி தான் உங்கள் பிள்ளைகளும் பண்ணுமா அப்படின்னு அதையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஊட்டணும். அவளே எடுத்து சாப்பிட்டா வயிறு நிறையாது. நம்ம ஊட்டினா தான் அவங்களுக்கு வயிறு நிறையும். மோஸ்ட்லி இந்த வீடியோ எதுக்குன்னா சாப்பிடுவோம் அப்படி அதனால் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். சரி, சாப்பிட்டு நல்லா இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல, அதனால் இந்த வீடியோ எடுத்துருக்கேன். ஓகேவா? அவங்களுக்கு பேர் நான் சாப்பாடு ஊற்றணும். எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். சரி, மிக்ஸ் பண்ணியிருக்கேன்ல, எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே. எப்போவுமே நல்லா தான் இருக்கும் இந்த காம்பினேஷன். இன்றைக்கும் அதே மாதிரி இந்த காம்பினேஷன் சூப்பர், அட்டி பொள்ளி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்புறம் எல்லா விதத்துலையும் சொல்லலாம். இந்த மாதிரி செம்மையாக இருக்குது. நம்ம சாரமாக செம்மையாக இருக்குது. சாப்பிட்லனாலும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்து எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? நீ சொன்ன பிறகு நாங்கள் பண்ணி பார்த்தோம், சாப்பிட்டோம், செம்ம டேஸ்ட்டு அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காம்பினேஷன். மீன் ரசம் குழம்பு. ஓகே, இவ்வளோ பக்கத்தில் வர வாங்கணும். அச்சு டேஸ்டா சூப்பரா? ஐயோ சூப்பராமா, ஐயோ சூப்பராமா, ஐயோ. அப்புறம் நீ சாப்பிட மாட்டேன். சரி, பாய் சொல்லிடு. சாப்பிட போகிறோம். சரி, சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். சாப்பிடுவோம். இன்னும் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன வச்சிங்க அப்படிங்கிறது மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி உங்கள் ஊர்லலாம் எவ்வளோ சாப்பாடுக்கு கிடைக்கும், சாப்பாடுக்கு ரூபா எவ்வளோ அப்படின்னு சொல்லுங்கள். இங்கே 60 ரூபா. ஆமாம், 60 ரூபா தான்.
அங்கெல்லாம் அதெல்லாம் கூட தான் இருக்கும். 100 ரூபா 110 அப்படிலாம் சொல்லுவாங்க. என்ன சில சில இடத்துல திருச்செந்தூர்லலாம் விலை கூட. ஏன்னா அங்கே நம்ம முருகர் இருக்காங்கல்ல, முருகன் கோயில், அதனால கூட்டம் வரும் அப்படிங்கிறனால கூட இங்கேயும் வரதான் செய்யும். ஆனால் இங்கே போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். அத்தை சொல்ல, அத்தை பாய். ஐயோ, நான் சாப்பிட்றேன். சாப்பிட்டுட்டு சொல்லி. சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய் 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 பாய். சி யூ. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.